குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் பேர் பாலசுப்ரமணியன். தஞ்சாவூர் பரம்பரைக்காக என்னுடைய மடத்தோட கூட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவாச்சு. அதுக்கு முன்னாடி நான் முதல்ல மகாபரிவாளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், பெரிவாளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், பாலபரிவாளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் குடும்பம், நான் 3வது ஜெனரேஷன் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய அணுக்க தொண்டர்கள் அப்படின்னு சொன்னால் அவள் சிஷ்யா இல்லை, 3வது ஜெனரேஷன். எனக்கு தெரிஞ்சவரையும் எங்கள் தாத்தா ஆரம்பம், எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு அப்புறம் என் பேரன். நாங்கள் 5 ஜெனரேஷனாக பெரியவா பக்தியிலே இருக்கோம். நாங்கள்லாம் 18 கிராமம் வாத்தியமாலை சேர்ந்தவா. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு முடிகொண்டான், எங்கள் அம்மாவுக்கு செம்மங்குடி. எங்கள் அண்ணா கல்யாணம் பண்ணினது திப்பராஜபுரத்தில், எனக்கு கோனேராஜபுரத்தில் கல்யாணம் ஆச்சு. என் மனைவி கோனேராஜபுரம், என் பொண்ணுக்கு செங்காலபுரத்தில் கல்யாணம். என் தம்பி மொழியூரில் கல்யாணம் பண்ணான். என் தங்கைக்கு ஒரு தங்கைக்கு மரத்துறை, இன்னொரு தங்கை ஆனந்தாண்டவரம். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் இந்த வாத்தியம கிராம சம்பிரதாயத்தை விட்டு நாங்கள் போகிறதில்லை. அது எதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா, நாங்கள் பரம்பரையை விடுறவாளா இல்லை. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற போது என்னென்னாக்கா எல்லாருக்கும் ஒத்தர் பாக்கி இல்லாத. எங்கள் அண்ணா பிஹெச்டி டிஐசி இம்பீரியல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இங்கிலாண்டில் போய் இப்போ டாக்டரேட் வாங்கிட்டு, அந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் தான் டாக்டரேட் வாங்கினா பிஹெச்டி டிஐசின்னு போட்டுக்க முடியும். அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப படித்தவா, ரொம்ப நல்ல பெரிவாளுடைய அனுகிரகத்தினால நல்ல நிலைமையில் இருந்துருக்கோம். இருந்தால் கூட இந்த பெரிவா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக எங்களுக்கெல்லாம் என்னென்னா, அப்போல்லாம் சாரதா சட்டம் உண்டு. நாங்கள் எல்லாருக்கும் எங்கள் புருஷாளுக்கெல்லாம் 20 வயசுக்குள்ளே இருக்கும். பொன் குழந்தைகளுக்கெல்லாம் அவள்லாம் ரித்து வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிவிடுவாள். எங்கள் ஆட்கள் எல்லா சம்பிரதாயமும் அப்படியே தான். அப்போல்லாம் என்னென்னாக்க ஒரு எங்கள் தாத்தா இப்போ எல்லாருக்குமே இந்த கிராமத்தில் இருக்கிறவளுக்கு என்னென்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சமயக்காரனை கல்யாணத்துக்கு வச்சுக்கிறது அப்படின்னு ஒன்று சம்பிரதாயம் உண்டு. அது மாதிரி அகோரம்னு ஒருத்தர் எங்கள் தாத்தாக்கு, எங்கள் முடிவொண்டான், நாங்கள்லாம் ஆதியாம்னு பேர், ஆதி வகைரா முடிவொண்டான்ல. அவள் கல்யாணம் பண்ணுற போது இவர் வந்துருவர், என்ன சீனிவாச செய்கிற கல்யாணம் வருது போல இருக்க அப்படின்னு சொல்லி பண்ணுவா. அவர்கிட்ட இந்த சமையல் முழுக்க விட்டுடுவா. அவர் போன பிறகு நான் கேட்பேன், ஏன் தாத்தா அவர் உங்களை மிரட்டி சொல்கிற மாதிரி எனக்கு படுறது, ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஏய் இவெல்லாம் ரொம்ப நமக்கு வேணுங்கப்பட்டவா பரம்பரையில், நம்மளாம் சாரதா சட்டத்துக்கு எதிர்த்தா போல கல்யாணம் பண்ணுறோம். எங்கேயாவது நம்ம இவாளை சொல்லலைன்னு சொன்னால் அங்கேருந்து அரசாங்கத்துக்கு எழுதி விட்டுருவா. அதுக்காக அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அவளே வச்சுக்க. அதாவது எதுக்குன்னா, இந்த வாத்தியம கிராமத்தில் இருக்கிறவா சட்டத்தை மீறினாலும் மீறி வாழை தவிர பெரியவா வார்த்தைக்கு மீற மாட்டான். பெரியவா என்ன இப்போ சொல்லியிருக்கா, அது மாதிரி எல்லாரும் நீங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. பாவாடை சட்டை போட்டு தான் எல்லா குழந்தைகளும் இருக்கும். அது மாதிரி தான் ஊஞ்சல் வைக்கிறது, மடிசாரை வச்சு கட்டிண்டு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, சம்பிரதாயத்தை நம்ம மீறக்கூடாது. இந்த 18 கிராமம் வாத்தியமும் எல்லா கிராமமும் மாதிரி ஆனாண்டரம், கோனேராஜபுரம், முடிவொண்டான், செம்மங்குடி, தப்பலாமல்லியூர், இதுமாரி திப்பராஜபுரம், அரசங்காடு, அதுமாரி எல்லா கிராமமும் இருக்குது. எல்லா கிராமத்தில் இருக்கிறவாளும் அவள்லாம் என்னென்னாக்கா சிவன் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும், குளம் எல்லாம் இருக்கும். எல்லாரும் அவள் அந்த சம்பிரதாயத்தையும் அவள் எப்படி இருக்கணுமோ அந்த இருக்கிறத வெளியில் வரமாட்டாள். டவுனுக்கு படிக்கிறதுக்குன்னே போகவே மாட்டாள். எல்லா லாட்லையும் பாடசாலை இருக்கும். பாடசாலை ஒவ்வொருத்தர் வீடும் வசதியாக இருக்கிற வீட்டுலாம் என்னென்னாக்கா, இன்றைக்கி இருக்கிறவெல்லாம் நிறையா பேர் வேத பிராமணாலாம் எடுத்துட்டேன்னா அவள் பூர்வீகம் எல்லாம் என்ன சொல்லுவான்னா, நாங்கள்லாம் இந்த ஆட்டில் இருந்து படித்தோம்,
எங்கள் தாத்தா அதே மாதிரி எங்கள் தாத்தா எங்கள் சின்ன தாத்தா அதுமாரி இந்த ராமதீட்சர் அவள்லாம் எங்கள் இதிலெல்லாம் இருந்து படித்தா அவளெல்லாம் பராமரிச்சுட்டு அவளுக்கு உதவி பண்ணிட்டு, அதாவது நம்ம நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கிறது எப்படி முடியுமோ ஓரளவு அதை வந்து நம்ம காப்பாற்றிட்டு வரணும் அப்படிங்கிறது இவ முழுக்க பண்ணிட்டு இருக்கா. முன்னெல்லாம் என்னென்னாக்கா கிராமத்தில் இங்கேருந்து குளத்தில் நான் வந்து ஒரு 4வது படிக்கிற போது முடிவண்டானில் ஒரு வருஷம் எங்கள் அப்பா விட்டார். நான் அங்கே இருந்தேன், முழுக்க எனக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு கோவில்லையும் குளம் பக்கத்தில் ஒரே ஒரு மடம் இருக்கும். அந்த அழகாக பார்த்தேன்னாக்கா எல்லா பிராமணாலும் பொம்மநாட்டி குளிக்கிறதுக்கு தனியாக இடம், புருஷா குளிக்கிறதுக்கு தனியாக இடம். அந்த இடத்துல பிராமணாலாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரே ஆசிரமம் மாதிரி இருக்கும். அந்த காலத்து ரிஷிகள் ஆசிரமம் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தா. ஆனால் நாளடைவில் வாழலாம் இங்கேருந்து வந்து இப்போ எங்கள் அப்பாலாம் என்னென்னாக்க இந்த ஊர்லேயே கிராமத்திலே படிக்கிறது எல்லாரும் கிட்டத்தட்ட வேதம் சொல்லின்னு இருக்கா. சொல்லிட்டு கிராமத்தில் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தாருன்னா உடனே இந்த பள்ளிக்கூட இது முடித்த உடனே வெளியில் சென்னை, கும்பகோணம், திருச்சிராப்பள்ளி, மதுரை இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கு போகிறது. அங்கே நன்னா படிச்சிடணும்னே மேல் படிப்பு படிக்கிறது. எங்கள் அப்பா இது மாதிரி தான் லா பாஸ் பண்ணிவிட்டு லா காலேஜில் பாஸ் பண்ணிவிட்டு அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டார். எங்கள் சித்தப்பா வந்து இன்ஜினியர், அவர் இன்ஜினியரிங்கெல்லாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்ஸில் ரொம்ப பெரிய மேதை அவரெல்லாம் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் வேலைக்கு போயிட்டான். எங்கள் அண்ணா அங்கேருந்து கல்யாணம்லாம் இப்படிலாம் பண்ணியிருந்தா கூட அவன் வந்து இங்கே முடிச்சுட்டு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கினான். வாங்கிட்டு இல்லை கிராஜுவேஷன் பனாரஸ் பிஹெச்யூவில் பண்ணான். பண்ணிவிட்டு கரக்பூரில் ஐஐடி பண்ணிவிட்டு இங்கிலாண்டில் போய் இம்பீரியல் காலேஜில் படித்தான். நாங்கள் வந்து நான் லா பாஸ் பண்ணால் கூட நானும் பெரியவா இதில் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். என் தம்பி அவெல்லாம் இப்போல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லாம் செட்டில்டு. ஒரு வீட்டில் 4-5 பேர் இருந்தான்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒருத்தராவது அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்காக வெளியூர் போகாது இங்கே இருந்தில்லை. அப்படியே வெளியூர் போனால் கூட நாங்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டோம். வந்து எங்கள் ப்ரொஃபஷனை பார்த்துட்டு, குடும்பத்தை பார்த்துட்டு, கிராமத்தை பார்த்துட்டு, கிராமத்தில் இருக்கிற நிலவரங்களை கவனிச்சுட்டு, கிராமத்தில் இருக்கிற பண்டிகைகள் எதையும் விடாத சுமங்கல் பிரார்த்தனையாக போயிடுவோம், ஆவணியாவட்டமாக போயிடுவோம், தீபாவளி அது மாதிரி பண்டிகையாக போயிடுவோம், பொங்கல்லாம் பண்டிகை போயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சுட்டே வந்தது. அப்புறம் எல்லோரும் இங்கேயே செட்டிலாகி இங்கேயே பண்ணிட்டோம். இதில் என்ன ஒரு 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 டிஃபிகல்ட்டின்னா, இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணி சிட்டிக்கு வருது, டவுனுக்கு வருது, டவுன்லேருந்து சிட்டிக்கு வருது, சிட்டியிலேருந்து அமெரிக்கா போயிடுது அப்படின்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த வேர் இருக்கே நம்ம அது வந்து பலகீனம் ஆகிடுது. அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து திரும்பி கொண்டு வரணும். அதுக்காகத்தான் பெரியவா நிறையா முயற்சி எல்லாம் பண்ணி எப்படியாவது இதை வந்து நம்ம ரிவைவ் பண்ண மாட்டோமா. இப்போவும் என்னென்னாக்க அரசாங்க சட்டத்தினாலேயும் பாக்கி சில அசௌகரியங்கள்னால நிலத்தெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வந்துடுறோம். எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் அதில் பண்ண முடியாது. நிலத்தை நம்பி இல்லை. முன்னெல்லாம் நிலத்தை நம்பியே இருந்தால் அவளுக்கு வேறு ஒன்றும் பொழுதுபோக்கு அது மாதிரி எல்லாம் ரொம்ப டெக்னாலஜி அந்த டெவலப்மெண்ட்லாம் கிடையாதுனால முழுக்க கிராமத்திலேயே இருந்துட்டு வேதம் சொல்லிட்டு அந்த சம்பிரதாயங்களையும் பார்க்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள்லாம் வெளியிலலாம் வர ஆரம்பித்த உடனே என்னென்னாக்க இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னாக்க இந்த படிப்பு நமக்கு ஆசை விடமாட்டேங்குது. படிப்பு படிச்சுட்டு அங்கேருந்து நல்ல வேலை கிடச்ச உடனே ஏன் வீடு வாங்கிக்க மாட்டோமா, யாராவது 4 பேர் சொல்லுவா இது அப்படின்னு. அப்புறம் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறது, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறது. இது வந்து நம்ம உலக வசதியே நம்ம பெருக்கின்றா கூட நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம முக்கியமாக வந்து இந்த கல்ச்சர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அது வந்து நம்ம பின்னாடி இருக்கும்படியாக பண்ணிடுறோம். நம்ம வாழ்க்கை இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் மடத்து தொடர்பு பற்றி சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
என்னென்னாக்க முக்கியமாக எங்கள் தாத்தா செம்மங்குடி இல்லை கணேசையர்னு பேர். அவர் தான் எங்களை வந்து அவர் ரொம்ப வசதியாக இருந்தார். இருந்துட்டு அவர் வந்து கடைசியில் பரமாச்சாரியோடையே இருந்திருக்கார் எப்போதும். அதனால் எப்போ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பெரியவா வந்து பட்டத்துக்கு வந்தபோது எங்களெல்லாம் அழிச்சுன்னு போயிருக்கார். பாலபெரிவா இங்கே பட்டத்துக்கு வந்தபோது நாங்கள்லாம் போயிருக்கோம். முடிவண்ணாம் ஆஞ்சநாதையர் எங்கள் அப்பா, இன்னும் அந்த ஃபோட்டோவெல்லாம் கூட இருக்குது. அந்த அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பெரியவா என்னன்னாக்க எங்கள் அப்பாட்டெல்லாம் இதுமாரி நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னால் யாரால் எதை நம்மளால் பண்ண முடியுமோ அதை அவர்கள்ட்ட சொல்லி வழியாக நம்ம நல்ல எப்படியாவது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது மாதிரி பரமாச்சாரியால் வந்து சௌந்தர்ய லஹரி புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருந்தபோது குப்சாமையர் அவரை வச்சுட்டு புக்கு சேஷாயி பேப்பரில் எங்கள் அப்பாவோட கிளைண்ட்டு விஸ்வநாதி அவர் மூலமாக பேப்பர்லாம் வாங்கி முழுக்க அந்த சௌந்தர்ய லஹரி இன்றைக்கி வந்து அது மாதிரி ரேர் பப்ளிகேஷன் 64 இது எழுதியிருக்கா. இதில் கமெண்ட்ரி இருக்குது. கரண் சிங் வந்து அதுக்கு முகவரை எழுதியிருக்கார். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அஃபேர்ஸு சப்சிடைஸ்டு 60 ரூபாய்க்கு கொடுத்தா இன்றைக்கி 6000 ரூபா இருந்தால் கூட அந்த புக்கு கிடைக்கிறது. அவ்வளவு ரேர் காமெண்ட்ரிஸ் எல்லாம் இருந்தது. அது முழுக்க பண்ணினதில் அந்த பணம் முழுக்க அப்பா வந்து மடத்துக்கு கொடுத்துட்டார். பெரியவா சொல்லி நம்ம மகாபெரிவா சொல்லி பெரியவா வந்து சிம்ம வாகனத்தை எங்கள் அப்பாவுக்கு உபயமாக கொடுத்தார். அப்போ வந்து தங்கம் இல்லை. சிம்ம வாகனம் வெளியில் வந்து ஒரு வருஷம் நிற்கிறது. நாங்கள்லாம் போயிருக்கோம். வாசலில் மடத்து வாசலில் பரமாச்சாரியன்னு இருக்கா. ஸ்தானிகர்கள்லாம் சேர்ந்துட்டு அவகிட்ட பெரியவா அடுத்த வருஷம் காமாட்சி அம்பாள் தங்க சிம்மத்தில் வரணும் அப்படின்னா பெரியவா பார்த்தா இப்போ செம்ம சிரிச்சுன்னு விட்டுட்டா, ஒன்றும் சொல்லலை. ஆச்சு, முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. மத்தியானம் 3 மணிக்கு நாங்கள் வந்து எங்கள் சொல்லிக்கிற போகணும்னு உத்தரவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு இந்த சிவராமையர் இருந்தாங்க. அப்புறம் சாமிராயத்து வெங்கட்ராமையர் அவர் ரொம்ப முக்கியம். அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் அக்கௌண்ட் ஜெனரலாக இருந்தார். அவர் போய் பெரியவாட்ட அப்போ ரொம்ப பேச்செல்லாம் குறைச்சல். பெரியவா இங்கே இருக்கா, இங்கே ரெயிலிங்கெல்லாம் கட்டியிருக்கோம். 100 ஜனங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிகிட்டே போயிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ இருக்கிற போது பெரியவாட்ட இதுமாரி ஆமாம் அப்போ சாமான்னு தான் சொல்லுவாள். சாமான் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டா. இப்போ பெரியவா உட்காந்துருக்கா. எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா, இன்னும் எங்கள் அண்ணா, தம்பி, தங்க போல இருக்க எல்லோரும் போனோம். போனபோது காலம்புற சாணிகர்கள்லாம் சொன்னால் இந்த மாதிரி தங்கத்தெளி சிம்மம் வரணும்னு. நான் யோஜனை பண்ணி பார்த்தேன். தங்கத்தெளி சிம்மம்னா 6 லட்சம் ஆகும். 6 லட்சம் நமக்கு வந்து நிறைய பேர் வெளியில் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறா. ஆனால் மிலேச்ச தேசத்து பணம் நமக்கு ஆகுமோ? அது ஆகாது. அதனால் அது வேண்டாம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே வருஷித்து கொட்டியிருக்கா. என்னத்தினால காமாட்சிக்கு வந்து தங்கத்தில் சிம்ம வாகனம், ரிஷபம் சிவனுக்கு வந்து வெள்ளி, அம்பாளுக்கு தங்கம். அது வந்து எல்லாம் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, நீ வந்து நல்ல வசதியாக இருக்க, நீ எடுத்துட்டு பண்ணு அப்படின்னா. நீ எடுத்துட்டு பண்ணுன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா கழுத்தில் இருந்த மாலையும் வலை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா. அங்கே இருந்த 4-5 பேரும் எடுத்து பெரியவா அப்படியே அதை எடுத்து ஆட்டி பார்த்துட்டே இருந்தா. கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுட்டு அப்புறம் உத்தரவு வாங்கிக்கலான்னு போது நான் பெரியவாள்கிட்ட, அப்போ தான் நான் சின்னவன், பெரியவாள்கிட்ட கேட்டேன். பெரியவா இல்லை, ஆஃபீஸில் கொடுத்து ரசீதை போட்டுக்குவாங்க, நீ எடுத்துகிட்டு பண்ணு அப்படிங்கிற மாரி கையை காமிச்சா. எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு உடனே ஆற்றுக்கு வர வேண்டியது. வந்துட்டு இது மாதிரி அப்படி எல்லாம் எழுதி எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்கள் அப்பா என்னன்னாக்கா, எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு நிறையா கிளைண்ட்டு, கேசிபி, லட்டு, இதுமாரி பெரிய மனுஷன், டிவிஎஸ் எல்லாம் எங்கள் அப்பா கிளைண்ட்டு. எல்லோரும் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னாக்கா ரொம்ப ப்ரொஃபஷனில் ரொம்ப நல்ல பேர், ட்ரஸ்ட்டு, பொய் சொல்ல மாட்டார். ஃபேக்ஸை வந்து சாமிநாதையர் வந்து மாற்றி சொல்ல மாட்டார் அப்படின்னு. எங்கள் அப்பா எங்ககிட்டலாம் என்னென்னு சொல்லுவாருனாக்கா,
ஒரு நல்ல கேஸை ஒன்று எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்துக்கு என்ன வெரி குட்னு சொல்ல மாட்டேன், படிக்கணும்டா சுப்பண்ணி அப்படின்பார். ஏன்னாக்க படித்தது போகாது, இன்னும் படிக்கணும் 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 அப்படின்னு. அவருக்கு ரொம்ப நல்ல பேர். அவள் வந்து இதுமாரி நான் அப்பாட்ட சொன்னேன், இதுமாரி அப்பா லெட்டு வந்து உட்காந்துருப்பார், அவர்கிட்ட சொல்லி இதுமாரி வாங்கி கொடுங்கோலாம் அப்படின்னா. அப்பா நான் என்ன சொல்கிறான் பாலசுப்ரமணியம் அப்படின்னு அவர் கேட்டார். லெட்டு கேட்டார். இல்லை அப்படின்னு தங்கத்தில் சினிமா வாங்கணும் அப்படின்னு. அது என்ன வேணால் சொல்லுங்க பண்ணிவிடலாம் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, அசலே அப்படி இங்கேருந்து வரவாழ்கிட்ட அவர் இன்றைக்கி ஒரு சொன்னேன்னா ஆஃபீஸில் போய் 6 லட்சத்துக்கு பணம் கொடுத்துருவார். கொடுத்தா அவர் ஒருத்தர்லாம் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது, இது வந்து பொது காரியம். பெரியவா என்ன ஆசைப்பட்டு பண்ணியிருக்கா, நீ எடுத்துன்னு பண்ணுன்னா எங்கள் அப்பா எல்லாருக்கும் அப்பீல் கேட்டு ஒவ்வொருத்தரும் 1000 ரூபா கொடுத்தா போகும். அப்போ 600 ரூபா ஆகும், 600 பேர் சேர்ந்துக்கலாம். அதனால் இது வந்து பொது காரியம், பொதுவாக எல்லார்கிட்டையும் கலெக்ஷன் எப்படியோ பண்ணிட்டு நிறைய கலெக்ஷன்லாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி இன்றைக்கி சிம்மவாகனம் அமோகமாக நடத்துறது. ஒவ்வொரு வருஷம் நாளைக்கு நான் சிம்மவாகனத்துக்கு நான் இங்கே போகிறேன். இங்கே என்ன எங்கள் உபயம் பெரியவாரனுடைய அனுகிரகத்தினால. இது ஒரு இன்சிடென்ஸு சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் என்னென்னாக்கா டென்டட். இப்போ நம்ம ஒரு இவ்வளோ வருஷம் இருக்குன்னாக்க எங்கள் அண்ணாக்கு நம்ம மடத்தில் தொடர்பு, அவன் வெளியில் வேலையாக போயிட்டான். இருந்தாலும் அவளுக்கு ஒருத்தர் இருக்கா மாதிரி எல்லாருக்கும் இருக்க முடியாது. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் பொண்ணு, எல்லோரும் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுமாரி நம்ம பெரியவா எத்தனையோ திருவத்தியூரில் சேர்ந்து வீடு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி மகாபரிவாளனுடைய அனுகிரகம் ரொம்ப அசாத்தியம். இன்னும் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு மகாபரிவாளை பற்றி சொல்லாத விடக்கூடாது. ஏன்னாக்கா அவளுக்கு எப்படி தெரியும், அவளுடைய நாலேஜ் வந்து அவள்லாம் ஃபார்மல் படிப்பு படித்ததில்லை. ஆனால் அவளுக்கு தெரியாது, உலகத்தே ஒன்றும் கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு தியரி என்னன்னாக்கா, இந்த பெரியவாளுடைய லெக்சர் முழுக்க தெய்வத்தின் குரல் வால்யூமாக பப்ளிஷ் பண்ணியிருக்கா. எனக்கு மட்டும் நான் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்து எனக்கு கெப்பாசிட்டி இருந்து பவர் இருந்தால் நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன ஃபார்மல் எஜுகேஷன் வேணால் வச்சுருங்கோ, பரமாச்சாரியாருடைய தெய்வத்தின் குரலை வந்து ஒரு சப்ஜெக்டாக அடிச்சுட்டு ஒரு அதில் பாஸ் பண்ணால் தான் பாக்கி பாஸ். அப்போல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற போது ராம்சாமையர்னு எல்லா ஸ்கூல்லையும் முக்கால்வாசி இங்கே எல்லாம் பிராமணா ஸ்கூல் தான் இருந்தது. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் யாரும் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டுருக்கிறவளாக இருந்தாக்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் இல்லாத ஸ்கூலே கிடையாது. அது போவா அதெல்லாம் அதாவது எதுக்கானாக்க அது ஒரு பெரிய கஷ்டம். இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் இருந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்லாம் என்னென்னக்கா அங்கே படித்த பசங்கள்லாம் இன்னும் அந்த மரபை விடாத தொடர்ந்து வந்துன்னு இருக்கா. அது இல்லாத இந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷன்லேயும் ஒரே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு போனோன்னு அவளுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணுறது, ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் தப்பாக பண்ணி அண்ட் வாட் வி லேர்ன் இஸ் நாட் ரியலி ஹிஸ்டரி பட் நத்திங் பட் கார்பேஜ். தப்பான இதில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதுமாரி அப்போ மகாபரிவாள்கிட்ட ஒரு வாட்டி ராத்திரி எங்கள் தாத்தா எங்களை அழிச்சுன்னு போனார். இது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். ராத்திரி எங்களை அழிச்சுன்னு போய் தரிசனத்துக்கு நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணா, அவள் என்னென்னாக்கா கோல்டு மெடலிஸ்ட்டு பிஹெச்யூவில் கொஞ்சம் ரொம்ப புத்தாலி. பட் அட் த சேம் டைம் புத்தாலிக்கு உண்டான ஒரு மாதிரி அகம்பாவம்னு சொல்லலாம் உள்ளே இருக்கும். ஏன்னா யார்ட்டையாவது அருணாச்சலம் ஷோ அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் எந்த காலேஜு என்ன வேலையாக இருக்கா என்ன அப்படின்னு தான் போகும். அப்படியா வேறு இதெல்லாம். ஸோ அவனுடைய டைரக்ஷன் வந்து அந்த மாதிரி படிப்பு அது இது இந்த சுப்பீரியாரிட்டி இதில் போகும். பெரியவாள்கிட்ட எல்லாம் அழிச்சுன்னு போனால் பெரியவா வந்து யார் என்னன்னு கேட்டால் அப்பா சொன்னால் இது வந்து நம்ம முதல் பிள்ளை அருணாச்சலம் என்ன சொன்னான். பெரியவா எங்கள் அண்ணாவை பார்த்து என்ன படிக்கிறேன் அப்படின்னா, நான் பிஹெச்யூவில் படிச்சுட்டுருக்கேன், ஃபியூவல் டெக்னாலஜி படிக்கிறேன். ஃபியூவல் டெக்னாலஜின்னா அப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணாக்கு எப்படி பெரியவாளுக்கு சொல்கிறது, இது வந்து பெரிய டெக்னாலஜி இதாச்சே, பெரியவாளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம எப்படி சொல்கிறதுன்னா ஃபியூவல் டெக்னாலஜின்னா எக்கனாமிக் கம்பல்சிபிள் அப்படின்னா இவன் நினச்சிட்டு இருக்கான். வேறு ஒன்றும் அவனுக்கு சொல்கிறதுக்கு தெரியலை. உடனே
பெரியவா மகாபெரிவா எக்கனாமிக் கம்பஸ்டிபிள்னா வைக்கலும் ஃபியூயலோ அப்படின்னா அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணினவன் தான். அப்புறம் உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது எனக்கு. எங்கள் அண்ணாக்கு அவ்வளோ கொஞ்சம் மதியாக இருந்தோம், வெளியில் வந்து சொல்கிறான், அப்பா எப்படிப்பா இது மாதிரி இதை விட ஒருத்தர் வந்து அப்படியே நட்சல்ல எப்படி சொல்கிறதுனாக்க சொல்ல முடியாது, அப்படி சொல்லிட்டாளே எக்கனாமிக் கம்பல்சபிள்னா வைக்கலும் ஃபியூயலோ அப்படின்னு கேட்டாலே யாருக்காவது தெரியுமான்னு. ஒரு இன்ஸ்டன்ஸுக்காக சொல்கிறேன். இது மாதிரி நிறையா நம்மளாம் we must be fortunate, we must think ourselves fortunate. இப்போ ஏற்பட்ட ஒரு மகான் அந்த மடத்தில் நம்மெல்லாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மடத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா, நமக்கு தைரியம் இருக்குமா? நம்ம போகாட்டா இந்த மாதிரி மடத்தில் காபாந்து பண்ணாத இருந்துட்டா நம்ம பெரிய கடமையிலேருந்து நம்ம விலகி விடுறோம். அது ஒரு முக்கியமாக. ஏன்னா எனக்கு மறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், பெரியவா ஜெயமை தான் எவ்வளவு. ஒரு வாட்டி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நான் காலேஜில் படிச்சுட்டுருக்கேன். அப்போ போய் பெரியவாட்டி சொல்கிறேன், பெரியவா மனசு ரொம்ப கஷ்டமாச்சு, என்னமோ தெரியல, ஏய் ஒன்றை மாதிரி வேலை நீ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பா, நீ வந்து மனசு கஷ்டப்படுங்கிறிய, போய் வந்து தினம் விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணு அப்படின்னா. அவள் இது மாதிரி நிறையா எத்தனையோ பண்ணியிருக்கா. ஒரு வாட்டி இங்கேருந்து சிவஸ்தானத்தில் கேம்ப்பு மத்தியானம் நான் போகிற போது இங்கேருந்து பெரியவா வந்து யாரும் இல்லை, உள்ளே போயிட்டா. நான் இருக்கேன், இன்னொரு யாரோ ஒரு பார்த்தா ஒரு சில்க்கு ஜிப்பா வேஷ்டி இல்லை பஞ்சகச்சாரெலாம் கட்டிட்டு இருந்தார். உடனே 5 நிமிஷத்துல பெரியவா வந்துட்டா. வந்த உடனே பெரியவா வாட்டரில் பேசிட்டேன். எங்கிட்ட நான் பேசாமல் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். அவள் சொன்னால், அவர்கிட்ட சொன்னார், இந்தமாரி நம்ம காமாட்சி அம்பாளுக்கு தங்க விமானம் பண்ணணும், அதுக்கு காப்பர் பிளேட்டு தேவைப்படுது. அவர் கல்கட்டாவிலேருந்து வந்திருக்கார். அவர்கிட்ட நீ ஏதாவது பண்ணு அப்படின்னா. உடனே அவர் வந்து பார்க்கலாம் போய் இதாக இல்லை. நான் வந்து ரொம்ப இம்பெக்சுவஸ், சின்ன வயசு சொல்லியிருக்கக்கூடாது, பேசிகிட்டு இருக்கா. நான் பெரியவாட்டேன், ஏன் பெரியவா நான் ஏதாவது ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு கேட்டேன். எடுத்துன்னு தாராளமாக பண்ணேன் அப்படின்னா. எனக்கு என்னென்னா பெரியவாள் சொல்லிட்டானே, அதாவது நமக்கு ஒரு அனுகிரகம்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆட்டுக்கு வந்தேன். உடனே அன்னையிலேருந்து எல்லாருக்கும் எழுதுது. சொன்னால் நம்ப மாட்டா. இன்றைக்கி பிர்லா டாட்டா இது மாதிரி சொல்கிற வாழ்க்கெல்லாம் அவள் வந்து ஏன்னா வாழ்க்கெல்லாம் லெட்டர் எழுதலாமா எழுதக்கூடாதா என்ன முறை அப்படிங்கிறது ஒன்று தெரியாது. எல்லாருக்கும் லெட்டர். ஆனால் எல்லா டைமும் பதில் கொடுத்து எல்லாரும் பணம் கான்ட்ரிபியூட் பண்ணுறேங்கிறேன். நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். பெரியவாட்டை வச்சு 36,000 ரூபா அன்னைக்கு போய் சொன்னேன். பெரியவா எனக்கு அஃபிஷியல் லெட்டர் எழுதிட்டா. இது மாதிரி வந்து பாலசுப்ரமணியன் இஸ் ஆத்தரைஸ்டு கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் கார்பரேட் லைஃப். அதாவது கருணை சிகரம். அவளை பற்றி நமக்கு ரொம்ப எமோஷனலாக போயிடும் எல்லாம் சொல்கிறத. அது இது மாதிரி நிறையா இன்ஸ்டன்ட்டு, இந்த சௌந்தர்யகிரி இன்ஸ்டன்ட் சொன்னேன்னா. அப்புறம் வந்து காஷ்மீரில் இப்போ நம்ம பாலபரிவா இதுக்கு வரணும். அவள் என்ன அவள் கருணை நான் சொல்ல ஆரம்பிச்சா அது வந்து ஒரு சப்தாகம் நடத்தணும், இல்லாட்டா நவாகம் நடத்தணும். கொஞ்சம் லஞ்சமாக பண்ணலை. என்ன பட்டத்துக்கு வந்ததுலேருந்து நான் கண்ணாட்டி பாலுவோட பெரியவான நானும் தனியாக இருப்போம். மொட்டை மாடியில் கீத்து கொட்டகை போட்டிருக்கோம். கீழே இப்போல்லாம்னா கட்டியாச்சு. இங்கே மாட்டு கொட்டகை எல்லாம் இருக்கும் மாடியில். மழை கொட்டுறது. அப்போல்லாம் பஸ்ஸில் வருவோம். ராத்திரி 8 மணி பெரியவா விட மாட்டேன். மழை கொட்டுறது நம்ம போவோம். எது சொல்லணும்னா அப்புறம் நிறையா விஷயங்கள் பேசி நிறையா சொல்லுவாள். அது வயலில் நிறையா கனெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நிறையா பண்ணியிருக்கா. அவள் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது நிறையா எங்களை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பையன் 100 இடத்துக்கு போகலான்னா. இப்போ எங்கெல்லாம் வந்து பிஹெச்யூவில் பெனாலிஸு இது வரையும் போனதே கிடையாது. அவன் போகும்போது நாங்கள் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அவரை போய் பார்க்கணும் இவரை போய் பார்க்கணும் எப்படி பண்ணலான்னு அவனுக்கு எஜுகேட் பண்ணுமோ, அது மாதிரி பாலபரிவா வந்து மகாபரிவா மாதிரி அவளுக்கு தெரியாத உலகத்தை எதுவுமே கிடையாது. எல்லாம் தெரியும். என்னென்ன மாதிரி அவள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்க. அது மாதிரி நேபாளுக்கு அனுப்பிச்சார். நேபாளில் எங்கள் அத்தை மாப்பிள்ளை அங்கே இருந்தார், கிருஷ்ணாமின்னு ஆடிட்டர். பெரியவா வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணோம் எப்படி பண்ணோம்.
நேபாளில் இங்கேருந்து போன போது நாங்கள் இன்றைக்கி ரீச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அன்றைக்கி மறுநாள் வந்து சுஜாதா கோயிலெல்லாம் ஃபாரின் மினிஸ்டர் அவள் எங்கேயோ அமெரிக்காலாம் போயிட்டு வந்திருக்கா. அவளுக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிருஷ்ணாமி ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் தொடர்பு உண்டு. அவர் சொல்லி இதுமாரி காஞ்சி காமகோடி பீடத்துலேருந்து பெரியவா சொல்லி வந்திருக்கா, உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து கொஞ்சம் மடத்து புஸ்தகங்கள்லாம் கொடுக்கறதுக்காங்க. அன்றைக்கி வந்து இறங்கி வரங்க போகிறா. மறுநாள்லேருந்து அவளுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பாள். வந்து இறங்கின மறுநாள் எனக்கு வந்து அங்கேருந்து அவள் பர்மிஷன் கொடுத்துட்டா வந்து பார்க்கலான்னு. அவள் ஆற்றுக்கு போகணும், நைரி பிரிவா சொன்னான்னு எல்லாம் சொல்லி சாலில் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாக்க, இந்த பெரியவாளுடைய அவ்வளவு வார்த்தைக்கு ரொம்ப கட்டுப்பட்டவாக இருக்கா. பாலபிரிவா காஷ்மீருக்கு ஒரு வாட்டி போகலான்னு அப்போ வந்து பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தா, யார் யார் பார்க்கணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னாக்க, நான் யாகம் பண்ணுறதுக்கும் மாதிரி யாகம் பண்ணுறதுக்காக நமக்கு சௌகரியமான இடம், ஏதாவது அங்கேருந்து ஹோமம் பண்ணணும், இதெல்லாம் பாராயணம்லாம் பண்ணணும், அது மாதிரி இடம் எங்கேன்னு சூட்டபுளாக பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அங்கே இருக்கிற ஒருத்தர் அவரை வச்சுட்டு இங்கேருந்து காஷ்மீரில் எல்லா இடமும் காமிச்சதில் ஜேஷ்டா மாதா கோவில் அப்படிங்கிற ஒரு இடம் அதுதான் ரொம்ப சூட்டபுளாக பட்டுது. ஏன்னா அந்த இதில் என்னென்னாக்க முழுக்க கவர்னர் பங்களோவுக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அழகான இடம், மினி திருப்பதின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரூமெல்லாம் கட்டி வச்சுருக்கா, எல்லாம் இல்லை வசதியாக. ஒரு சிவன் கோவில் இருக்குது, அம்பாள் கோவில், ஜேஷ்ட மாதா கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கேயே என்னென்னாக்கா அவள்லாம் நிறைய இந்த ஜேஷ்டாஷ்டமி பண்ணுறதுனால அங்கே ஹோமம் பண்ணுறதுக்காக ஹவன்சாலா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்காவே. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஹவன்சாலையும் பார்த்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு இடம், இந்த ஸ்டோர் ரூமு இதெல்லாம் பார்த்தா அவள்லாம் இங்கே பண்டிட்டு வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டான். பண்டிட்லாம் காஷ்மீர் பண்டிட்லாம் முழுக்க பிராமணா, வேறு யாரும் வர முடியாது. இந்த இடத்தையும் பார்க்குற போது எனக்கு என்ன மனசில் பட்டுதுன்னா, பெரியவாளுகள் பற்றி முழுக்க தெரியும். இந்த தெரிஞ்சு நம்மளை இதுக்காகவே பெரியவா இங்கேருந்து போக சொல்கிறதும், ஹவன்சாலா பெரியவா என்ன ஆசை மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காளோ அதுக்கு ரெடிமேட் போய் அங்கேருந்தெல்லாம் பார்த்துட்டு பெரியவாட்ட வந்து சொன்னேன். பெரியவாள் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்த வருஷத்தில் 2011லேருந்து இன்னி வரையும், இந்த கோவிட் வருஷம் 2 வருஷத்தை தவிர இன்னி வரையும் வருஷம் சங்கர ஜெயந்தியை அங்கே கொண்டாடுறதுக்கு பெரியவா வந்து ஏற்பாடு பண்ணோம். அதாவது சங்கர ஜெயந்திக்கு முன்னாடி ஒரு 7 நாளோ 9 நாளோ முன்னாடி வைதிகால் அழிச்சுன்னு போய் நம்மளை மாதிரி லௌகீகாலையும் அங்கே அழிச்சுன்னு போய் அங்கே தங்க வச்சு, இதை தவிர என்னென்னாக்க பஜனை பண்ணுறவா, அப்புறம் உபன்யாசம் பண்ணுறவா, மாதிரி பாட்டு கச்சேரின்னு வைக்க சொல்ல மாட்டா, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வைக்கலாம், பஜனை வைக்கலாம், இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி பண்ணலாம். அதுக்கெல்லாமும் ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம். நாங்கள் உடனே பிளான் பண்ணி பெரியவா அந்த பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்து இன்றைக்கும் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சின்னு. இப்போ வர ஏப்ரல் 6ஆம் தேதியும் மே 6ஆம் தேதி போகிறோம். சங்கர ஜெயந்தி வருது. அந்த சங்கர ஜெயந்தியில் என்ன பண்ணுன்னா 30 வைதிகால் ஆயிடுச்சுன்னு போகும். இந்த வைதிகாலாம் ஒவ்வொரு வருஷமும் ரிக்வேதத்துலேருந்து, எஜுர்வேதத்துலேருந்து, சாமவேதம், அதரண வேதத்துலேருந்து ரிக்வேத சம்மிதா ஹோமம் நடக்கும், வேத பாராயணங்கள் நடக்கும். இதெல்லாம் என்னென்னா காலம்பர 6 மணிக்கு ஆயிடுச்சுன்னா அந்த ஹவன்சாலையில் எல்லாம் பண்ணுறது 30 வைதிகா, கிட்டத்தட்ட 100 லௌகீகா போட்டுண்டு. அப்போ வருஷத்தில் இருந்தபோது முதல்ல நாங்கள் போனபோது ரூமுக்கு 250 ரூபா வாங்குவா. இன்றைக்கி 500 ரூபா. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறாலோ என்னன்னு தெரியாது. முதல்ல ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம் 1 or 2 years. ட்ரெயினுக்கு போனால் போகிறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள், அங்கே ஹோமம் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பிளேனில் போகலாம் அப்படின்னு. பிளேனில் போனால் சார்ஜஸ் அதிகம். பட் இதில் சர்ப்ரைசிங் இது என்னன்னாக்க, மடத்துலேருந்து வைதிகாலுக்கு கொடுத்துருவா. பாக்கி வர லௌகிகாலெலாம் உங்களுக்கு முன்ன 1000 ரூபா செலவழிச்சுன்னு வந்தவா, 2000 ரூபா 5000 ரூபா செலவழிச்சுன்னு வந்தவாலாம் இன்றைக்கி ஏர்ஃபேர் வரணும். அப்படிங்கிற போது 10,000 20,000. இந்த வருஷம் ஐ எம் டோல்டு 40,000 ரூபா டு அண்ட் ஃப்ரோ. அதுக்கும் ரெடியாக பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னு என்ன ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது.
இது பண்ணுறது வந்து 100 பேருக்கு மேலே மேக்ஸிமம் லவ் கேட்க முடியாது. வைத்திக 50 பேர் நின்னா 150 பேர். 4 குக்ஸ் இங்கேருந்து நாங்கள் அழிச்சுன்னு போயிடுவோம். எல்லா ப்ரொவிஷனும் இங்கேருந்து முடிஞ்ச வரையும் கரிகாலேருந்து வாழை இலையிலேருந்து போட்டு அங்கே இங்கே சமாராதனை இங்கே எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி வடை பாயசத்தோட ஸ்வீட்டோட கூட இங்கே என்ன சாப்பாடு போடுறோமோ அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் எப்படி அவள்லாம் எல்லாம் பாராயணம் எல்லாம் முடிஞ்சு ஹாரத்தை எல்லாம் ஆன அப்புறம் அவளுக்கு தேசம் வைத்தியர்களுக்கு தேசம் போட்டு அவள் சாப்பிட்டு அவளுக்கு புக்த தட்சணை கொடுத்த அப்புறம் தான் பாக்கி பேர் வந்து உட்காரவே உட்காரோம். அந்த ட்ரெடிஷனை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அப்போ என்ன இருக்குன்னாக்கா அது வரையும் காஷ்மீரில் ஆதிசங்கரர் 2500 வருஷம் முன்னாடி காஷ்மீரில் வந்து இருந்திருக்கார், தபஸ் பண்ணியிருக்கார் அந்த காஷ்மீர் மலையில் அப்படின்னு இருந்தால் கூட அந்த ட்ரெடிஷன் விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அதை ரிவைவ் பண்ணினது நம்ம பெரியவாளுக்கு தான் முழுக்க அந்த கிரெடிட் சேரும். இதில் என்ன ஒரு இதுனாக்க இவ்வளவு தூரம் வேத சப்தமே கேட்காத காஷ்மீரில் வேத சப்தம் கேட்டோம்னு காஷ்மீரி பண்டிட்ஸ் எல்லாம் நிறையா பேர் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அங்கேருந்து வருவா. இந்த இதெல்லாம் பண்ணுறதோடு கூட இங்கேருந்து வந்து இவாளுக்கு இந்த பூஜை கன்னியா பூஜை அப்புறம் இந்த பூஜை எல்லாம் பண்ணி வருஷம் இதையும் பண்ணி எல்லாருக்கும் தம்பதி பூஜையிலேருந்து பண்ணுவோம். அந்த ஒரே ஒரு 2012 பெரியவாளே வந்திருந்தான் முழுக்க ஃபுல்லாக இருந்து அவர் வந்து ஸ்டேட் கெஸ்டாக இருந்தேன். அப்போ அந்த டயத்தில் என்னென்னாக்கா காஷ்மீரில் 1989 there was an exodus. அவள் வந்து இந்த டெரரிஸ்ட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம் என்னென்னாக்க ஒரு ஹிந்துவும் இங்கேருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணதுனால எல்லாம் அவள் உயிருக்கு பயந்து அங்கே இருக்கிற காஷ்மீரி பண்டிட்டெல்லாம் தன் சொந்த ஊர் சொந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியூரில் இந்தியாவிலேயே அகதிகளாக இருக்கும்படியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைமை வந்தது. அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. எதுக்கு முக்கியமாக சொல்ல வரேன்னு சொன்னால் பெரியவா வந்து இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சங்கல்பம். இந்த சங்கல்பத்தில் 18 பகவத்கீதையில் 18 ஸ்டான்ஸா மாதிரி பெரியவா 18 பாராகிராஃபில் என்ன நம்ம ஸ்ரீமடம் மகா பெரியவா எல்லாம் என்ன ஆசைப்படுறா காஷ்மீரி முழுக்க அது பார்த்தீங்கன்னா சம்மன் ஜப்ஷன் சில பண்ணா காஷ்மீர் தேசம் நன்னா இருக்கணும், அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இல்லாத இருக்கணும், ஜனங்கள் சுபிட்சமாக இருக்கணும். உத்தரில் இவன் வந்து அவள் ஹிந்துஸாக அப்படி இருக்கணும், காஷ்மீரி ஜனங்கள் அப்படின்னு ஒத்துமையாக இருக்கணும். இந்த எந்த காஷ்மீரி பண்டிட்டை இங்கேருந்து வெளியில் தள்ளினாலும் அதே பண்டிட் திரும்பி அங்கேருந்து காஷ்மீரில் வந்து இருக்கணும். அதுக்கு அழகாக எப்படி சொல்லுவான்னா ராமாயணத்தில் 14 வருஷம் ராமர் காட்டுக்கு அனுப்பிச்சார், திரும்பி அங்கேருந்து வந்து ரொம்ப பிரமாதமாக ராமராஜ்யம் ஆரம்பித்தார். அதேமாரி பஞ்சபாண்டவாள்லாம் அங்கேருந்து அஜ்ஞாதவாசமும் இருந்து 12 வருஷம் காட்டில் இருந்துட்டு திரும்பி வந்தால் எப்படி அது மாதிரி அவள்லாம் அந்த முதல்ல துரதிருஷ்டமாக வெளியில் போனாலும் திரும்பி வந்து பண்ணுறான்னு சொல்லல, அது மாதிரி இவாள்லாம் வரணும், திரும்பி வரணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி பாக்கி ஒரு வருஷம் என்னென்னாக்க தர்வாச செமினார் டிவியில் கேட்குறது. அப்போ வந்து டூரிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தான். அந்த ஒரு மாடரேட்டர் ஒருத்தன் வந்து கேட்கலாம். அப்போ வந்து ஓமர் அப்துல்லா இன்னும் யாரெல்லாமோ கூட இருந்தா, நீங்கள் என்ன பண்ணினேன் கவர்மெண்ட்டு ஏன் எப்படி இது மாதிரி போன வருஷம் டூரிஸ்ட் வரல இந்த வருஷம் வருதுன்னா அவாவா என்ன சொல்லிட்டு இருந்தான்னா நாங்கள் கவர்மெண்ட் பாலிசி இது மாதிரி பண்ணினோம், இதனால டூரிஸ்டெல்லாம் வந்தேன். எங்களை பொறுத்தவரையும் என்னென்னாக்க பாலபரிவா சங்கல்பம் பண்ணினது என்ன பண்ணினாலோ அதுக்கு பலன் இதே மாதிரி டூரிஸ்ட் வர ஆரம்பித்தா. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், 370 ஆர்டிகல் 35A 2 ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு இதில் வந்து யூனியன் டெரிட்டரி, இப்போ யூனியன் டெரிட்டரி விட்டு எல்லாம் பண்ணி காஷ்மீரை வந்து ஒரு தனி இந்த 370 எல்லாம் ரிமூவ் பண்ணோடனே பாக்கி ஸ்டேட் என்னவோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்கிறது போன வருஷத்துலேருந்து நார்மல் நிலைமை திரும்பி வந்துட்டுருக்கு. இந்த காஷ்மீர் சங்கர ஜெயந்தியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவா. அந்த அப்போ காஷ்மீரில் வந்து ஏஎன்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லோரும் வந்தா, ஜட்ஜஸ் வந்தா, எம்எல்ஏஸ் வந்தா.
அவள்லாம் என்ன சொல்லி பண்ணலான்னா, இது மாதிரி காஞ்சி காமகோடி பீடத்துலேருந்து பெரியவா அனுப்புறது உங்களுக்கு ரொம்ப கவர்னர்லாம் வந்திருக்கார். அவள்லாம் வந்து என்ன வந்தால் இன்னும் அதிகமான ஜனங்கள் வரணும், வந்து இன்டராக்ட் பண்ணாக்க அது மாதிரி முன்னாடி கொண்டு. அதனால் காஷ்மீரினுடைய நிலைமை திரும்புறதுக்கு யார் எதுவாக சொன்னாலும் நம்ம பெரியவாளினுடைய அனுகிரகத்தினால இந்த பொசிஷன் வந்து ரொம்ப நமக்கு சௌகரியமாகவும் சாதகமாகவும் ஆகிருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது, மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா இதே மாதிரி இது நாங்கள் வருஷம் பண்ணிகிட்டு இருக்குது. வருஷம் 10 நாள். இந்த வாட்டர் போட்டு பேலன்ஸ் பீரியட் வின்டரில் அங்கே போக முடியாது. இருந்தால் கூட இந்த 12 வருஷம் இந்த அவெல்லாம் பண்டிட்டெல்லாம் கொஞ்சம் பண்டிட் இன்னும் வர ஆரம்பிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவா. இந்த பண்டிட்டோட தொடர்பு வச்சுக்கணும். அந்த பண்டிட்டோட காஷ்மீரினுடைய பெருமையை பாக்கி ஜனங்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவா, காஷ்மீரை விட்டு இங்கே தெற்க இருக்கிறவா, முக்கியமாக நார்த்தில் விட சவுத்தில் நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் தொடர்பு வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்ன பெரியவா ஒரு முன்ன கூப்பிட்டு நாகசாமியை போய் பார்த்து ஒரு காஷ்மீரி பண்டிட் வச்சு லெக்சர் கொடுக்க ஏற்பாடு பண்ணுன்னா. நான் சங்கர் நாகசாமியை மீட் பண்ணி அவரை கூப்பிட்டு, அவர் முதல்ல அவர் உடம்பு முடியலை, பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து அவசியம் பண்ணணும், பெரியவாளே சொல்லியிருக்காங்க. ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக வந்தார், ஒரு லெக்சர்லாம் கொடுத்தார், எல்லாத்தையும் பண்ணார். அன்னைக்கு தொடர்ந்து ஆரம்பிச்சது. பெரியவா வந்து என்ன சொன்னான், வாத்திமா அசோசியேஷன் பேனரில் நீ வந்து சங்கர் ஆயிடுச்சுட்டு இது மாதிரி காஷ்மீர் லெக்சர் வாரம் கொடுக்கணும். வாரம் கொடுக்கறது இன்றைக்கி தொடர்ந்து நாளைக்கு சனிக்கிழமையில் 98வது லெக்சர் நடக்க போகுது. அதாவது தொடர்பு அன்னைக்கு வச்சுருந்த தொடர்பை பண்ணி அதுமாரி நிறையா இந்த லோகக்ஷேமத்துக்காகவும் பாரத தேசம் ஒன்றா பண்ணணும், ஒன்றா இருக்கணும், அது ஒற்றுமையாக இருக்கணும், அது கீர்த்தியும் புகழும் அடையணுங்கிறதுக்காக நம்ம பரிவாரனுடைய முயற்சி. அவள் அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கணுங்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி இந்திய தேசத்து மேலே அவளுக்கு இருக்கிற ஒரு பற்று. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மகாபரிவா இண்டிபெண்டன்ஸ் டே வந்தபோது மெசேஜ் கொடுத்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே நேரம் நம்ம பெரியவா வந்து காஷ்மீர் இதை வந்து இப்போது ஒரு ராமர் கோவில் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவ பெரியவா. ஏன்னா முஸ்லீமோடெல்லாம் பேச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா டக்குன்னு கேஸ் அட்ஜாயின் ஆகிட்டுறாது அப்படின்னா. அதாவது ஒவ்வொரு மகாபரிவாளர் எடுத்துருந்தாலும் சரி, பெரியவாளர் எடுத்துருந்தாலும் சரி, இன்றைக்கி பாலபரிவாளர் எடுத்துருந்தாலும் சரி, அவள் பண்ணுறத நம்ம கீனாக நம்ம மைண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு நம்ம தேசத்துக்காக அவள் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக வந்து எங்கள் வாத்திமை கிராமத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னேன்னாக்க, ஹிந்துக்களுக்கே பொதுவாக சொல்லலாம், தமிழ் ஹிந்துக்கள், தமிழ் ஹிந்து பிராமணர்களுக்கெல்லாம் என்னென்னாக்க, நமக்கெல்லாம் இன்றைக்கி இன்டைரக்டாக ஒரு காயினில் 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி உலக வாழ்க்கை ஒரு பக்கம், மறு வாழ்க்கை மாதிரி ஆன்மீக வாழ்க்கை இருக்கும். இந்த ஆன்மீக வாழ்க்கை சோபிக்காத வரைக்கும் நீங்கள் என்ன வேர்ல்டு அச்சீவ்மெண்ட் பண்ணால் கூட அது வந்து பூர்த்தியாகாது, சந்தோஷமாகாது. அதுக்காகத்தான் இங்கே மாதிரி வந்து வேதத்தில் வந்து பூர்வபாகம், உத்தரபாகம், உபநிஷத்துகள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். மாதிரி பெரிவா ரெடியாக இருக்கா, நம்ம ஜனங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து இருக்குது. எல்லாரும் அதை எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து யூத்து அவெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கா. தேங்க்ஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து மோடி என்னுடைய இதில் இருக்கிறதுனால பெரியவாடும் அதே மாதிரி பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது நம்ம இன்டராக்ட் பண்ணி பெரியவாளோட எவ்வளவு முடியுமோ. ஏன்னா மனுஷனுடைய ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு காரியம் சோபிக்காது. இப்போ எங்களே எடுத்திருந்தேன், காஷ்மீரில் எடுத்திருந்தேன்னா எல்லோரும் போட்டி போட்டுன்னு வரேன்னு சொன்னோடனே வருஷம் இந்த முதல்ல காஷ்மீரில் பண்ணுற போது பெரியவா சொன்னான், ஏய் ஒரு துவாரம் போட்டுட்டேன் அப்படின்னா. துவாரம் போட்டுட்டேன்னு சொன்னாக்கா ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த பண்ணது இன்றைக்கி தொடர்ச்சியே நடக்கிறது. நம்ம பார்க்கணும், கண்ணை வந்து இந்த சாதாரண வச்சுட்டு நினைக்கக்கூடாது. எவ்வளவு நமக்காக பெரியவா பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம்
பெரியவாளோட தொடர்பு, மடத்தோட தொடர்பு, பெரியவா பண்ணுற காரியங்கள்லாம் நம்மெல்லாம் எவ்வளவு முடியுமோ, அதாவது அவளால் யாரால் முடியுமோ, உடலால் சகாயம் பண்ணுறவா உடலால் சகாயம் பண்ணலாம், தனத்தால் சகாயம் பண்ணுறவா தனத்தால் சகாயம் தொடர்பை மட்டும் விட்டு போகக்கூடாது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி அவளுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண ஆரம்பித்தான்னாக்க எல்லாமே நல்லா நடக்கும். எனக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் பெரியவாளுக்கு நன்றியை செலுத்துகிறேன். ஹர ஹர நம பார்வதி பிரியே.